முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்றைய தினம் உனக்கு ஒரு பொன்னான தினமாக இருக்கப் போகின்றது. இன்றைய ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் மற்றும் பௌர்ணமியில் உனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நிச்சயமாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. மனது எதையோ எதிர்பார்த்து எதுவும் நடக்காத பொழுது என்னை இந்த வாழ்க்கை என்று நினைத்து வாழ்க்கையையே வெறுத்து போகின்றது. இப்படி உன் மனம் எத்தனையோ சோகத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது. ஏன் சோகம் தங்கமே? எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு செய்து வா. அடுத்தடுத்து உன் பொருளாதாரம் மேன்மை அடையும் பொழுது உன் வாழ்க்கை இப்பொழுது என் கையில் உள்ளது. நிச்சயமாக உன்னை நான் உயர்த்துவேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. இப்பொழுது இருக்கும் உன்னுடைய கவலையை சற்று தாங்க பழகிக்கொள். நான் சொல்வதை மட்டும் கற்றுக்கொள் தங்கமே. யாருமே இல்லை என்று நீ ஏங்குவது மிகப்பெரிய தவறு. யாரிடமும் நீ உதவியை நாடக்கூடாது. உனக்கு நீயே உதவ முடியாவிட்டால் வேறு யார் வந்து உனக்கு உதவ முடியும்? ஆகையால் சிந்தித்து செயல்படும். உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையான உயிர் என்று நிரூபித்துவிடு. இந்த நிலையும் மாறும். உன் அப்பன் முருகன் நான் அதை மாற்றி தருவேன். எதற்காகவும் கலங்க வேண்டாம் என் தங்கமே. அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து விடாது. கிடைத்தவற்றை எண்ணி நிம்மதி கொள். எதுவாயினும் ஏற்றுக்கொண்டு விடு. மகிழ்ச்சியும் மனநிறைவும் உனக்கு தானாகவே வரும். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் பத்திரமாக நான் பாதுகாப்பேன். உனக்கு தேவையானவற்றை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்பதிவை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும்பொழுது உன் மனம் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் இருக்க போகின்றது. அப்பா, நான் கேட்டதை என் கையில் ஒப்படைத்து விட்டீர்கள், மிக்கவும் மகிழ்ச்சி என்று நீ என்னிடம் ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப் போகின்றாய். இனி அடுத்தடுத்து நடக்கும் அற்புதங்களையும் நீ பார்த்து கொண்டே தான் இருக்க போகின்றாய். இனிமேல் தொடர்ந்து உனக்கு வேண்டியவற்றை அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய வேண்டுதல்கள், கனவுகள், ஆசைகள் என அனைத்தும் பலிக்கப் போகின்றது. இனி மகிழ்ச்சியான பாதையில் மட்டுமே நீ பயணம் செய்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.